இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சன் குழும சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக பயன்படுத்தினார். முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சன் குழுமத்தின் பங்குகளில் பெரும்பாலானவற்றை தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டார். இவையெல்லாம் சன் குழும அதிபர் கலாநிதி மாறன் மீது அவரது சொந்த தம்பியும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் சுமத்திய குற்றச்சாட்டுகள். அதோடு முறைகேடாக சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் முரசொலி மாறனின் வாரிசுதாரர்களுக்கு திருப்பி அளிக்கவில்லை எனில் சிவில், கிரிமினல், கண்காணிப்பு மற்றும் அமலாக்கத்துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பி எச்சரிக்கை விடுத்தார். சன் குழும சகோதரர்களுக்கிடையே எழுந்த யுத்தம் அந்நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. சன் டிவியின் பங்குகள் ஒருநாள் வர்த்தகத்தில் 5% மேல் சரிந்த நிலையில் தயாநிதியுடன் எழுந்திருக்கும் பிரச்சினை என்பது குடும்ப பிரச்சினை என சன் குழுமம் பங்குச் சந்தைக்கு கடிதம் எழுதியது. சகோதரர்கள் இருவருக்கும் இடையிலான சொத்து பிரச்சினை விவகாரத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்தியஸ்தம் செய்து முடித்து வைத்ததாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது மேலும் இருவருக்கு அதில் தொடர்பிருப்பது தெரிய வந்திருக்கிறது. திராவிடக் கழக தலைவர் வீரமணியும் இந்து என் ராமும் இணைந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு சகோதரர்கள் இடையே இருந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சன் குழும சகோதரர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கும் இப்பிரச்சினை திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலேயே முதலமைச்சர் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய திராவிடக் கழக தலைவர் வீரமணி மற்றும் தயாநிதி மாறன் மனைவியின் உறவினரான இந்து என் ராமும் சமரச பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். முதன்முதலாக வீரமணியே தாமாக முன்வந்து மாறன் குடும்பத்தினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும் இருதரப்பினரும் ஊடகங்களுடன் பேசுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜூலை முதல் வாரம் முதல் 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் அதில் ஒரு சுற்று காணொளி காட்சி மூலமாக நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக மற்றும் மாறன் குடும்பத்தின் நற்பெயருக்கு ஏற்படும் இழப்பு, நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தால் அதன் மூலம் ஏற்படும் செலவுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. முதலில் 1500 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டுமே தீர்வை எட்ட முடியும் என கலாநிதி மாறன் தரப்பு வலியுறுத்திய நிலையில் கலாநிதி மாறனோ 500 கோடி ரூபாய் மட்டுமே வழங்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கி. வீரமணி, இந்து ராம் ஆகியோர் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருவரையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொள்ள வைத்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதன்படி திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு சுமார் 800 கோடி ரூபாய் ரொக்கமாகவும் சென்னையின் போட் கிளப் பகுதியில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலமும் வழங்க கலாநிதி மாறன் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. சன் குழும சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு மட்டுமல்லாது திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டே முதலமைச்சர் தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் மாறன் சகோதரர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்கும் அணியில் திராவிடக் கழக தலைவர் கி. வீரமணி மற்றும் இந்து ராம் ஆகியோரும் இடம்பெற்றிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.